ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தன்ஷிகா அண்ட் மாம்ஸ் வேர்ல்ட் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான ஒரு சூப்பரான பன்னீர் வெஜ் புலாவ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பன்னீர் வெஜ் புலாவ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 2 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். அதை 2 வாட்டி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிடலாம். பன்னீர் வெஜ் புலாவ் பண்ணுறதுக்கான மெயின் இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கொத்து புதினாவை ஒரு பவுலில் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாம். பச்சை பட்டாணி 1 கப், முந்திரி 1 கப், 2 சில்லி கீரை எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 கப் தயிர் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுல் ஃபுல்லாக பன்னீரை சின்ன சின்ன சாப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனதும் ஃபஸ்ட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துப்போம். இன்னும் நல்லா ஹீட் ஆனதும் அதில் ஆல் ஸ்பைசஸ் ஆன பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், நட்சத்திர சோம்பு இது எல்லாத்தையும் அரோமா வர வரைக்கும் அதில் லைட்டாக ஒரு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே கீறி வச்சிருக்க பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்க புதினா இலைகளையும் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா எண்ணெயில் தவட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்க முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை இப்படி ஆனியனோட சேர்க்கும் போது அடி பிடிக்காம இருக்கும். இது நல்லா வதங்க ஒரு 1/4 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிப்போம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சாப்ஸ் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காய்கறிலாம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இப்போ நம்ம 2 கிளாஸ் அரிசி சேர்த்துருக்கோம் இல்லையா, இப்போ அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துப்போம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்கும் போது நம்ம ரைஸ் ஆட் பண்ணுறதுனால ரைஸ் சீக்கிரம் வெந்துடும். இப்போது டேஸ்டிங் டைம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுடுவோம். ஒரு 3 விசில் விட்டுட்டு குக்கரை நாம் ஆஃப் பண்ணிடலாம்.
கேஸ் ஆஃப் பண்ணி 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குற டைம் வந்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு வெஜிடபிள்ஸும் ரைஸும் சூப்பராக குக் ஆகி வந்திருக்குன்னு. இதை பொறுமையாக கொஞ்சம் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த பன்னீர் வெஜ் புலாவ் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க. ப்ரோட்டீன் லோடட் ஹெல்த்தி ஃபுட் ஃபார் யோர் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பன்னீர் வெஜ் புலாவுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக ரைத்தா, இல்லை கோபி மஞ்சூரியன் ஃப்ரை, இல்லை சோயா சங்க்ஸ் ஃப்ரை கூட பண்ணி சாப்பிட்லாம். சோயா சங்க்ஸ் ஃப்ரை ரெசிபி உங்களுக்கு வேணும்னா கார்டில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இதை நம்ம சுட சுட ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பன்னீர் வெஜ் புலாவ் ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரொம்பவே டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு தன்ஷிகா அண்ட் மாம்ஸ் வேர்ல்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.